ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு taxaction.com. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஜாபில் இருக்கீங்களா, இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டேக்ஸ் பே பண்ணுறீங்களா? உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் நம்ம சேனல். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல ஜாபில் ஒர்க் பண்ணணும், ஒரு நல்ல சேலரி ஏர்ன் பண்ணணுன்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ நம்ம ஒரு நல்ல சேலரி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம ஏர்ன் பண்ணுற சேலரிலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை டேக்ஸாக கண்டிப்பாக பே பண்ண வேண்டியது வரும் இல்லையா? ஓகே, ஆனால் நம்ம பே பண்ணுற அந்த அமௌண்ட்டை கரெக்டான கேல்குலேஷன் தான் பே பண்ணுறோமான்ற டவுட்டும் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம பே பண்ணுற டேக்ஸை எவ்வளோ பே பண்ணணும், அதை எந்த மாதிரி ஒரு கேல்குலேஷனில் பே பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. வாங்க நம்ம கேல்குலேஷனுக்குள்ளே போகலாம். கேல்குலேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டேக்ஸை 2 ரெஜிமில் பே பண்ணலாங்க. ஒன்று ஓல்டு ரெஜிம், இன்னொன்று நியூ ரெஜிம். நீங்கள் டேக்ஸ் கால்குலேட் பண்ணும்போதே ஓல்டு ரெஜிம் அண்ட் நியூ ரெஜிம் இது ரெண்டுத்துலையுமே கால்குலேட் பண்ணி எதில் உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கோ அதில் நீங்கள் பே பண்ணலாம். அதாவது நீங்கள் பே பண்ண வேண்டிய டேக்ஸ் அமௌண்ட் எதில் கம்மியாக வருதோ அதில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த இமேஜை பாருங்கள், இதுதான் உங்கள் இன்கம்க்கான ஸ்லாப் ரேட்டு. அதாவது அப் டு 2,50,000 வரைக்கும் 0%. நீங்கள் 2,50,000 வரைக்கும் தான் எனக்கு இன்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டேக்ஸுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஃபார் ஃபைல் பண்ணால் மட்டும் போதும். அப்புறம் 2,50,000லேருந்து 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு இன்கம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 5% டேக்ஸ் கால்குலேட் ஆகும். பட் அதுவும் நீங்கள் பே பண்ண வேண்டாம், உங்களுக்கு அது ரிபேட்டில் கால்குலேட் ஆகிடும். சரிங்களா? அடுத்து 5 lakhs to 10 lakhs வரைக்கும் உங்களுக்கு இருக்குது சேல்ரி இருக்குன்னா நீங்கள் 20% வரைக்கும் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது வரும். அண்ட் 10 lakhs அண்ட் அபோவ் பார்த்தீங்கன்னா 30% நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியது வரும். சரி, இப்போ இந்த கேல்குலேஷனை பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இது ஒன்லி ஃபார் சேலரி பர்சனுக்கான வீடியோ மட்டும்தான். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்கம் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2024 to 2025. அதாவது இது நம்ம ஓல்டு ரெஜிமில் கேல்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓல்டு ரெஜிமில் கேல்குலேட் பண்ணலாம். ஓகே, உங்களோட கிராஸ் இன்கம், அதாவது உங்களோட இயர்லி பெர் ஆனம் சேலரி பார்த்தீங்கன்னா 9,50,000 வருதுன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? 9,50,000. ஓகே, அடுத்து இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா டீஃபால்ட்டாக ஒவ்வொரு சேலரி பர்சனுக்கும் டிடக்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் இது. ஸோ இது லிஸ்ட் பண்ணது போக வர அமௌண்ட் பார்த்திங்கன்னா 8,97,600. உங்களோட இன்கம் ஃப்ரம் சேலரி பார்த்திங்கன்னா 8,97,600. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடக்ஷன்ஸ்னு ஒரு சிலதை கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் பே பண்ணியிருப்பீங்க, அதில் மெடிக்கல் இன்சூரன்ஸு அண்டு எஜுகேஷ்னல் ஃபீஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணுறதுக்கெலாம் உங்களுக்கு ஒரு டிடக்ஷனாக ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அண்டர் செக்ஷன் 80Cயில் 1,50,000 வரைக்கும் நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் லிமிட் இது. ஸோ நாங்கள் போட்டிருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் லிமிட் தான். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா 1,50,000. மெடிக்கல் இன்சூரன்ஸ் அண்டர் செக்ஷன் 80Dயில் பார்த்திங்கன்னா 25,000 வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் டிடெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 30,000க்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்கன்னு வச்சுப்போமே. ஸோ அந்த 30,000 வந்து நீங்கள் டிடெக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு மேக்ஸிமம் லிமிட் பார்த்திங்கன்னா 25,000 வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 25,000 வரைக்கும் டிடெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்பிஎஸ்ன்றது அதுவும் ஒரு இன்சூரன்ஸில் கான்ட்ரிபியூஷன் இன்சூரன்ஸில் வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா 50,000 வரைக்கும் நீங்கள் வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். அண்டர் செக்ஷன் 80CCDயில் டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு அதாவது நீங்கள் ஒரு எஜுகேஷ்னல் ஃபீஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க, எஜுகேஷ்னல் லோனுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க,
அப்படின்னாலும் நீங்கள் இதில் லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் லெஸ் பண்ணது போக இந்த 1,50,000 25,000 50,000 இதெல்லாம் லெஸ் பண்ணது போக வர அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 6,72,600. அதாவது 8,97,600லேருந்து ரிடக்ஷன் லெஸ் பண்ணது போக வர அமௌண்ட்டு 6,72,600. சரி, இப்போ இந்த கேல்குலேஷனை நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு அந்த ஸ்லாப் ரேட்டில் காமிச்சிருந்தேன் இல்லையா, அப் டு 2,50,000 வரைக்கும் 0%, 2,50,000 to 5 lakhs பார்த்திங்கன்னா 5%. 5% வந்து 12,500. ஸோ உங்களுக்கு இப்போ 5 lakhs உள்ள உங்களுக்கு இப்போ இன்கம் இருக்குது. அதாவது உங்களோட டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் பார்த்திங்கன்னா பிலோ 5 lakhs இருக்குது அப்படின்னா அந்த 5%ம் உங்களுக்கு ரிபேட்டில் கால்குலேட் ஆகும். அதை நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அபோவ் 5 lakhs போகும்போது தான் உங்களுக்கு அது டேக்ஸ் அமௌண்ட்டோட அந்த 12,500 வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 12,500. அடுத்து 5 lakhs மைனஸ் 6,72,600. அதாவது மேலே வந்தது பார்த்திங்களா, உங்களுக்கு டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் 6,72,600 நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அமௌண்ட்லேருந்து இந்த லிமிட் 5 lakhs லெஸ் பண்ணது போக வர அமௌண்ட்டுக்கு நீங்கள் 20% டேக்ஸ் பே பண்ண வேண்டியது வரும். சரிங்களா? ஓகே. இப்போது இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணும்போது, அதாவது 12,500 ப்ளஸ் 34,520 இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் பார்த்திங்கன்னா 47,020. இதுக்கு செஸ் ஒரு 4% ஆட் ஆகும். ஸோ செஸ் ஒரு 4%, 47,020க்கு ஒரு 4% செஸ் ஆட் பண்ணும்போது வர்ற அமௌண்ட்டு தான் 48,901. இது தாங்க நீங்கள் டேக்ஸாக பே பண்ண வேண்டியது வரும். டேக்ஸ் டு பி பெய்டு பார்த்திங்கன்னா 48,901. ஓகேங்களா? இந்த கேல்குலேஷனில் நீங்கள் 5 lakhsக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இல்லை. 5 lakhs அண்ட் அபோவ் போகும்போது தான் அந்த 5% உங்களுக்கு ஆட் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா அதே கேல்குலேஷனை இப்போ நியூ ரெஜிமில் பார்க்கலாம். நியூ ரெஜிம்லன்னு வரும்போது உங்களுக்கு எந்த விதமான டிடக்ஷன்ஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா, அண்டர் செக்ஷன் 80C 80D 80CCD, ஸோ இந்த மாதிரி எந்த டிடக்ஷனும் அலோடு கிடையாது. ஓல்ட் ரெஜிமில் மட்டும்தான் அது அலோடு. ஓகேங்களா? சரி, இப்போ அதே இன்கம் உங்களுக்கு பார்க்கலாம். கிராஸ் இன்கம் 9,50,000. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ப்ரொஃபஷனல் டேக்ஸ்ன்றது அது டிஃபால்ட். ஓகேங்களா? ஸோ அதை லெஸ் பண்ணது போக வர அமௌண்ட்டு 8,97,600. ஸோ இதை அப்படி நீங்கள் கேல்குலேஷனுக்கு எடுத்துக்க வேண்டியதான். இதில் எந்த விதமான ஒரு டிடக்ஷன்ஸும் உங்களுக்கு அலோடு கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா 3 lakhs வரைக்கும் 0%, 3 lakhs to 7 lakhs பார்த்தீங்கன்னா 5%. ஸோ அந்த 5%க்கு நீங்கள் 20,000 டேக்ஸ் பே பண்ண வேண்டியது வரும். 7 lakhs அண்ட் அபோவ் பார்க்கும்போது 8,97,600 நமக்கு இன்கம் ஃப்ரம் சேலரி வருது இல்லையா. ஸோ 8,97,600 மைனஸ் 7 lakhsக்கு நீங்கள் 10% டேக்ஸ் பே பண்ணுறது. இது வந்து நம்ம நியூ ரெஜிமில் நான் சொல்லிகிட்ருக்கேன், நியூ ரெஜிம். ஸோ இந்த 20,000 ப்ளஸ் 19,760 ஆட் பண்ணும்போது வர அமௌண்ட்டு தான் 39,760. ஸோ இதில் ஆஸ் யூஷுவலாக அந்த செஸ் 4% ஆட் ஆகும்போது 41,350 வருது. ஸோ நியூ ரெஜிமில் நீங்கள் பே பண்ண வேண்டிய டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 41,350. பட் ஓல்டு ரெஜிமில் நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் பார்த்தா 48,901. ஸோ உங்களுக்கு எதில் பெனிஃபிட் அதிகம்? நியூ ரெஜிமில் தான். ஸோ டிடக்ஷன்ஸ் அலோடு இல்லைனாலும் நமக்கு கேல்குலேஷன் வைஸ் பார்க்கும்போது நமக்கு டேக்ஸ் குறையிறது பார்த்தோம்னா நியூ ரெஜிமில் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா கேல்குலேட் பண்ணி
எதில் நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும், எதில் நமக்கு டேக்ஸ் கம்மியாக பே பண்ண வேண்டியது வருதோ அதில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அது சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இந்த வீடியோவில் கேல்குலேஷனை குறித்த என்ன டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அண்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் குறித்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.